Good morning, brand new week. How are you today? இந்த வாரத்துல we are going to start a new topic about asking sorry, apologize. ஆங்கிலத்துல there are two different words, sorry and forgiveness, forgiving. அது ரெண்டுமே இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். அதுக்குள்ள நம்ம இன்றைக்கு போல I'll explain it later. But இன்றைக்கு we'll go with the simple things of asking sorry. வாழ்க்கையில சாரி கேட்கறதுக்கு நம்ம ரொம்ப பழகி கொள்ள வேண்டும். ஏன்னா இட்ஸ் வெரி வெரி பிப்ளிக்கல் அண்ட் இட் இஸ் ஆல்சோ இந்த உலகத்துல நம்ம முன்னேறி போகிறதற்கும் ஆவிக்குரிய இதுலயும் முன்னேறுவதற்கும் இட் இஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். ஏனென்றால் லாட் ஆஃப் டைம்ஸ் சாரின்றது சிலவங்களுக்கு வரது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தேர் ஆர் லாட் ஆஃப் ரீசன்ஸ் ஃபார் தட் ஆல்சோ. அதுவும் நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பட் த கீ வேர்ஸ் ஃபார் திஸ் டாபிக் இஸ் Proverbs 28:13. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். தன் பாவத்தை மறைக்கிறவனோ வாழ்வடைய மாட்டான். He who conceals his sin will not prosper. ஆனா அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இங்கிலீஷ்ல போட்டிருக்கிறது he who confesses and repents for it will find mercy, will prosper. முன்னேறி செல்வான், வாழ்வடைவான், முன்னேறி செல்வான். So definitely நம்ம வாழ்க்கையில முன்னேறி போகிறதுக்கு this is a very very secret, a key. நிறைய பேருக்கு அது தெரியாது. நான் எதுக்கு சாரி கேட்கணும் அப்படின்ற ஆர்குமெண்ட்ல இருப்பாங்களோ இல்லையே, அதுல நமக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது என்று அறியாததுனால சாரி கேட்கறதுக்கு சிலவங்களுக்கு அது வராது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை குறித்து எல்லாவற்றையும் நம்ம தியானிப்போம், ஆராய்ச்சி செய்வோம். ஏன்னா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை தெரிய தெரிய வீவல்சே அவ்வளவுதானா மேட்டரையோ, இதுக்கு போய் நான் ஏன் இவ்வளவு காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும். So before we go into this, நிறைய questions நம்ம பார்க்க போறோம் during the coming days. But one of the question I want to ask today is why we have to say sorry. நம்ம ஏன் என்ன மன்னிச்சுக்கோங்க, சாரி நான் தப்பு பண்ணிட்டேன், ஏன் நம்ம சொல்லணும் நீங்க யோசிச்சிருக்கீங்களா? I'll tell you an answer. One of the things that many reasons are there. One of the very reason is கர்த்தர் நம்ம வாழ்க்கையில படிப்படியாக முன்னேறுவதற்கு தான் அவர் he is also working. அவரும் கிரியை செய்கிறார், நம்ம இடத்துலயும் பார்ட்னர்ஷிப்பை அவர் எதிர்பார்க்கிறார். அதுல நம்ம ஒரு இடத்துல இருக்கும் போது the next level போறதுக்கு நமக்கு ஒரு நெக்ஸ்ட் கிரேட் போற மாதிரி வச்சுக்கொள்ளலாம். அதுக்கு நம்ம கிட்ட இந்த இடத்துல இருக்கும் போது என்னென்ன தவறுகள் இருக்கிறதோ அத நம்ம உண்மையாகவே அத சாரி கேட்டு அத அப்பாலஜைஸ் பண்ணும்போது கர்த்தர் என்ன செய்வார்னா, ஓகே ஐ வில் ஹெல்ப் யூ. அந்த எந்த ஏரியால நம்ம வீக்கா இருக்கிறோமோ அந்த ஏரியாவில நீ தேர்ச்சி பெறுவதற்கு உனக்கு நான் உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுவார். The moment we make a mistake, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ நம்ம ஒரு காரியம் செய்யணும், அதை நம்ம செய்யாம விட்டுடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த பைபிளுக்கு ஒரு கவர் போடணும் யாரோ எனக்கு சொல்லியிருக்காங்க, நான் அதை மறந்துட்டு என்கிட்ட கேக்குறாங்க, ஏன் நீ இந்த கவர் நான் அன்னைக்கே சொல்லிட்டேனே ஏன் இன்னும் போடல அப்படின்னு சொல்லும் போது நான் ஐம் சோ சாரி, நான் போட்டிருக்கணும், மன்னிச்சு கொள்ளுங்க, ஐ வில் டெஃபினெட்லி டூ இட் அப்படி சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, ஆவியானவர் பார்க்கிறார், நான் மன்னிப்பு கேட்கறதுனால நெக்ஸ்ட் டைம் எனக்கு அந்த மறதி இல்லாம அவர் எனக்கு கூட நின்று உதவி செய்வார். அதே நேரத்துல இப்ப நான் சொல்றேன், என்கிட்ட கேள்வி கேட்டங்கிட்டு, ஓ கவர் எனக்கு நீங்க டெட்லைனே கொடுக்கல, இல்லைன்னா அந்த கவர் போடுறதுக்கு நீங்க தான் எனக்கு காசு கொடுக்கல, இல்லைன்னா அந்த கவர் எங்கதான் நான் வாங்குறதுன்னு எனக்கு சொல்லி கொடுக்கல அப்படின்ட்டு நான் தப்பு செய்யல அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன நான் டிஃபெண்ட் பண்ணும் போது என்ன செய்கிறேன்னா, ஐ எம் பர்ஃபெக்ட், நான் எந்த தவறும் செய்யல, உங்களாலதான் இந்த வேலை நடக்காம இருந்தது அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, ஆவியானவர் பார்த்து கொண்டிருக்கிறார், இல்ல இந்த மகள் இன்னும் ரெடி இல்ல நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு, இவளை நம்பி நான் ஒரு பொறுப்பு கொடுக்கறதுக்கு இன்னும் ரெடி இல்ல. ஏன்னா எந்த பொறுப்பு கொடுத்தாலும் அவ ஃபுல்லா பண்ணாம மற்றவங்க மேல பழி போடுவா. சோ இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்கலாம், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வரட்டும் சொல்லிட்டு இதே இடத்துல என்ன இருக்க வைக்கலாம். அதுதான் நம்ம ஆக்சுவலி பைபிள் இட்ஸ் வெரி பிப்ளிக்கல் வாட் ஐம் சேயிங். டியூட்ரானமி நீங்க சாப்டர் 8 எடுத்தீங்கன்னா அது அழகாக போட்டிருக்கிறது. 3வது வசனம், ரிமெம்பர் என்ன சொல்றாருன்னா, ஹவ் த லார்ட் யுவர் காட் லெட் யூ ஆல் த வே, எப்படி உன் தேவனாகிய கர்த்தர் உங்களை வழி நடத்தினார் இந்த டெசர்ட் வனாந்தரத்துல for 40 years to humble you and to test you. உங்களை தாழ்த்தி உங்களை பயிற்சிவிக்கிறதுக்காக 40 ஆண்டுகள் உங்களை அவர் நடத்தினார். ஆக்சுவலி அது 40 ஆண்டுகள் போட வேண்டிய ஒரு ஜேர்னியே இல்லை.
ஆனா அவங்க கர்த்தரிடத்துல வந்து ரொம்ப இன்னொரு வசனம் கூட இருக்கு. நம்பர்ஸ் சாப்டர் 14 33 34 நீங்க எடுத்து படிச்சுக்கொள்ளுங்க. கிளியரா சொல்றாங்க, நீங்க வந்து செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாம, நீங்க அதுக்கு ஒப்பு கொடுக்காம, நீங்க எதிர்த்து பேசிக் கொண்டிருந்ததுனால உங்களுக்கு நான் ப்ரொமோஷன் கொடுக்க முடியாது, உங்களை நான் வேற இடத்துக்கு கொண்டு போனா அங்க நீங்க சமாளிக்க முடியாது. அதனாலதான் 40 வருஷம் எப்போ நீங்க ரெடி ஆகுறீங்களோ அது வரைக்கும் இருந்த இடத்திலேயே உங்களை நான் வனாந்திரத்துலதான் வைக்க முடியும். ஒன்ஸ் நீங்க ரெடி ஆயிட்ட பிறகுதான் உங்களை கானான் தேசத்துக்கு கொண்டு போக முடியும். சோ ஒன் ஆஃப் த வெரி 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 கீ ரீசன்ஸ் டு சே சாரி, மன்னிப்பு கேட்கறதற்கு முக்கியமான ஒரு ரீசன் என்ன என்றால், நம்ம இந்த நிலைமையில இருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கர்த்தர் நம்மை ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஆவிக்குரிய விருதியும் சரி, ரெஸ்பான்சிபிலிட்டியும் சரி, நம்மளுடைய கேரக்டர்லயும் சரி, நம்ம செய்த தவறுக்கு நான் தவறு இல்லைன்னு என்று ஆர்கியூ பண்ணாம ஒப்புக்கொள்ளும் போது கர்த்தர் நிச்சயமாகவே there will be a promotion. That is the key. அது நான் ஒவ்வொரு நாளும் ரிமைண்ட் பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். எதுக்கெல்லாம் நம்ம சாரி கேட்கணும்? நம்ம செய்த தவறை யாராச்சும் சொல்லினாக்கா உடனே யோசிக்காம சாரி கேட்கணும். நம்மளுடைய வேர்ட்ஸ், தவறான வேர்ட்ஸ் சொல்லியிருந்தாலும் மனுஷங்க கிட்டயும் சாரி கேட்கணும், கர்த்தர்கிட்டயும் சாரி கேட்கணும். நம்மளுடைய நடவடிக்கைகள், ஆக்ஷன்ஸ் தவறாக இருந்து என்றால் அதுக்கு நீங்க செஞ்சிருக்க கூடாதுன்னு வந்து சொன்னாக்கா அதையும் நம்ம மனுஷங்க கிட்டயும் சாரி கேட்கணும், கர்த்தர்கிட்டயும் சாரி கேட்கணும். சோ லைஃப்ல இந்த சாரி கேட்கறதை நம்ம டெவலப், இந்த உலகத்துல வெரி 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 ஹார்ட். நிறைய பேர் சாரி வரவே வராது வாயில. பட் ஐ வாண்ட் டு சேலஞ்ச் யூ so that you will grow stronger. 40 வருஷம் வனாந்தரத்துல இருக்க வேண்டாம். அழகாக கர்த்தர் நம்மை நம்பி 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 அடுத்த ப்ரொமோஷனுக்கு போகும்படியாக நம்ம தாழ்த்தி விட்டு கொடுப்போம். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த நாளையே இந்த வாரத்தையும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குற இந்த புதிய டாபிக் ஆரம்பிக்கிறோம். அதை புரிந்து கொள்கிறதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். எங்களுடைய இருதயத்தையும் ஆவி ஆத்மா சரீரத்தையும் நீர் பக்குவப்படுத்தி உண்மை போல மாற்றி நாங்க மன்னிப்பு கேட்கறதுக்கு ஈஸியாக மன்னிப்பு கேட்கும்படியே கிருபை தாரும். முழு வாரத்தையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்து காத்துக்கொள்ளும். Jesus name we pray. Amen. Hallelujah. Have a wonderful day, wonderful week. Be blessed. God is going to exalt you supernaturally. Be blessed.